நண்பர்களே, நாட்டில் சில கேணத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நாட்டினுடைய முதலமைச்சரே ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் என்னுடைய கருத்தையும் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. விஷயம் என்னன்னாங்க, நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற பெயரில் ரயிலில் பாஞ்சு ஒரு ஆள் 4-5 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்து இறந்து போயிட்டார். இந்த மாதிரிலாம் வேலைகள் பண்ணாதீங்க அப்படின்னு நாட்டினுடைய முதலமைச்சர் வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. அந்த வருத்தத்தோடு சொன்ன அந்த முதலமைச்சருடைய அந்த அந்த கருத்துக்கு ஆதரவாக தான் தம்பி முருகன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். விஷயம் என்னென்னா, ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சில மெண்டல்கள். ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களோட வாரிசுகள் எல்லாமே ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளை ஏமாற்றி போராடு, ரயிலில் விழு, பைபாஸில் உட்காந்துக்கோ, கேஸ் வாங்கிக்கோ, ஸ்டேஷனில் போய் அடி வாங்கு, கொடிபிடி, போராட்டம் பண்ணு, சிலையோட, இப்படி நம்மளை மண்டையை கழுவி பிரைன்வாஸ் பண்ணுற அவங்களோட வாரிசுகள் எவனுமே தமிழ் வழி கல்வி, அதாவது அரசு பள்ளியில் படிக்கல, அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படித்து சத்துணவு சாப்பிட உட்காரலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை எல்லாம் முட்டாளாக்குற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் அண்மையில் ஒரு கட்சியும் கலந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? நம்மளை மண்டையை கழுவி நம்மளை பூராத்தையும் போராளிகள், நீங்கள் தாண்டா சேசத்தின் முத்துக்கள் அப்படின்ற மாதிரி காட்டி நம்ம குடும்பத்தை தெருவில் தொட்டு அவங்க சொகுசாக ஏசியில் உட்காந்துருவாங்க. அவங்க சொகுசாக ராயல் லைஃப் வாழ்ந்துக்குவாங்க. நல்லா உஷாராக கவனித்து கேளுங்க. தம்பியோட வார்த்தையில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையான கோபம் தான் வரும். நீங்கள் இதனால் என்னை கீழே திட்டினாலும் எனக்கு வரும். இது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் ஹிந்தி படிக்கலை. காரணம் என்னென்னா, நான் படித்தது அரசு பள்ளி, சத்துணவு சாப்பிட்டு படித்தேன். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இல்லை. அரசு பள்ளியில் நான் என்ன படிக்கணுங்கிற முடிவை எவன் எடுத்தான்? என்னை ஆளுகிற முதலமைச்சர் எடுத்தான். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கை தூக்கி ஒருத்தர் முதலமைச்சர்னு கை காட்டினார். அவர் எனக்கு ஹிந்தி பிடிக்கலைங்கன்னு போட்டு போயிட்டார். ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஹிந்தி பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்த்தான். அவர் வியாபாரம் பார்த்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களாம் ஹிந்தி தெரியும். என் ஊரில் பக்கத்தில் கூட ஹிந்தி தெரியும், எனக்கு தெரியாது. காரணம் என்ன? என்கிட்ட இல்லை காசு, எங்கள் அப்பங்கிட்ட காசு இல்லை, எங்கள் அம்மாக்கிட்ட காசு இல்லை. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க. இருக்கிறவன் வீட்டு பிள்ளை ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படித்தான். அப்போது இருக்கிறவனுக்கு ஹிந்தி, இல்லாதவனுக்கு. இதுதான் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற மொழிக் கொள்கை. இந்த மொழிக் கொள்கை ஈர வெங்காயத்தை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து வெங்காயம் உரிக்கிறாங்க இந்த கூட்டங்கள்லாம். ஹிந்தி ஒழிக, ஆதிக்க ஹிந்தின்னு எங்கிட்ட ஆதிக்கம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பதில் இல்லை. கேட்டால் வடக்குன்னு நம்ம ஆள்றான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றாங்க. உங்களை யாரையா ஆள வேண்டாம்னு சொன்னால், நாட்டை ஆள்ற உயரத்துக்கு இருந்த காமராசரை, அது போன்ற அரசியல் தலைவர்களை தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் வளர்த்து விடலை. அதையும் தாண்டி காமராசருடைய அரசியலுக்கு கொண்டு வரும்னு சொன்ன யாரையுமே நான் வளர்த்து விடலை. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? ஹிந்தி ஒழிக, ஹிந்தி ஒழிச்சிட்டா எல்லாம் சரியாயிருமா? ரூபா நோட்டில் இருக்கிற ஹிந்தியெல்லாம் கிழிச்சு போட்டுருவீங்களா அப்படின்ற போல நம்ம கேட்க தோணுது. இங்கே ஹிந்தி ஒழிகன்னு சொல்லி பேசுகிற எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய வாரிசுகளும் ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க பிள்ளைங்க. நீங்கள் ஹிந்தி ஒழிகன்னு போராடுவீங்க, உங்கள் மண்டையில் மிளகா அரிச்சிட்டு உங்களை அரசியல் பகடக்காயை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. இப்போ கூட பாருங்கள், அந்த மே 17 ஒரு இயக்கத்தில் திருமுருகன் காந்திங்கிற ஒரு ஆள் போராட்டத்துக்கு கூப்பிட்டு போய் ஒருத்தன் கொண்டுட்டான். அவன் உண்மை அது தானே? உண்மை அது தானேங்க. அவன் வீட்டு பிள்ளை இங்கே திருமுருகன் காந்தி பிள்ளை என்ன தமிழ் வழியில், அதாவது அரசு பள்ளியில் படிக்குதா? அதான் கேள்வி. நம்மளை போராட கூப்பிட்றாங்களாங்க. அவன் பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குதா? வெளியிடுவாங்களா மார்க் ஷீட்டை? என் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குதுன்னு காட்டுவாங்களாங்க. பெரியார், திராவிடர் கழகம், தந்தை பெரிய அமைப்புகள் ஒரு 50 அமைப்பு வச்சுருக்காங்களே, அவங்க பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிற, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா என் பிள்ளை எத்தனாவது படிச்சிருக்குது, சத்துணவு பள்ளிக்கூடம் எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து வரிசையில் சத்துணவு தான் என் பிள்ளை சாப்பிடுதுன்னு காட்டுவாங்களா? திமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் காட்டுவாரா? ஒன்றிய செயலாளர் காட்டுவாரா? சதுரம், ஒன்றியம், வட்டம், சிவகம்னு எவனாவது அவன் பிள்ளை இப்படி இந்த பள்ளிக்கூடம் தான் படிக்கிறான் என் பிள்ளை, இங்கே பாருங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அரசாங்கம் கொடுக்குற சத்துணவு தான் வாங்கி சாப்பிட்றான்னு காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்கல்ல. அப்புறம் என் பிள்ளையும் ஓம் பிள்ளையும் மட்டும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அரசாங்கம் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடணும், வைக்கணும். ஆனால் அவங்க நம்மளை வச்சு அரசியல் குளிர்காஞ்சி சொகுசாக இருந்துக்குவாங்க. நான் என்ன மொழி படிக்கணும், நீ என்ன மைத்துக்கடா டிசைட் பண்ணுற அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கல. நம்ம அப்பவும் கேட்கல. நம்ம ஹிந்தி தெரியல. ஹிந்தி தெரிஞ்சால் என்னங்க ஆக போகுது? ஹிந்தி தேவைன்னா படிச்சுக்கலாங்க. நாட்டோட பிரதமர் என்ன பேசுகிறாருன்னு தெரில, நாட்டோட நிதியமைச்சர் என்ன பேசுகிறா, உள்துறை அமைச்சர் என்ன பேசுகிறா, எந்த அமைச்சர் என்ன பேசுகிறா, ஒரு கருமமும் தெரியல. இவங்களா ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறதுக்கு இவங்களுக்கு வேணுங்கிற மாடலில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. ஏன்னா இருக்கிற மீடியா ஃபுல்லாக அவங்க கூட தானே. ஸோ இப்போ நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கே ஹிந்தி ஒழிகன்னு பேசுகிறது எல்லாமே வியாபாரத்திற்காக, வணிபத்திற்காக நம்மளை எல்லாம் பயன்படுத்தி முட்டாளாக்குற கூட்டம். உண்மையிலே ஹிந்தி ஒழிகன்னு சொல்கிற எந்த கட்சி வேணால் எடுத்துக்கிடுங்க, தனிச்சு தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறேன், அந்த கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹிந்தி பள்ளிக்கூட வாசல்னு போராடுங்கடா. ஹிந்தி உங்கள் பிள்ளைங்க படிக்கலன்னு சொல்லி என்கிட்ட சேலஞ்சு பண்ணுங்கடா, ஓப்பனாக காட்டுங்கடா, உங்கள் பிள்ளைங்களோட மார்க் ஷீட்டு காட்டுங்கடா, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க காட்டுங்கடா. அதை காட்டிட்டு போராட்டத்தை கூப்பிடுங்களேங்களே. காட்டுவீங்களா? அப்போ நாங்கள்லாம், நீங்கள்
நீங்கள் காரியக்காரங்க, நாங்கள் முட்டாள், அப்படி தானே? நாங்கள் உங்களுக்கு ஓட்டுக்கு உங்களோட பகடக்காயை பயன்படுத்திக்கிறதுக்கு. எங்களே மாதிரி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு என்னைக்கு கேள்வி கேட்குறானோ இந்த நாடு சரியாகும். ஹிந்தி நான் படிக்கலை, எனக்கு படிக்கிற வாய்ப்பை என் அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் எனக்கு தனியாக படிக்க முடியுங்கிற விவரம் எனக்கு தெரியல, எங்கள் அப்பனுக்கும் தெரியல, எங்கள் அம்மாவுக்கும் தெரியல. ஆனால் எனக்கு இப்போ தெரியுதில்ல, என் பிள்ளைய கண்டிப்பாக ஹிந்தி படிக்க வைப்பேன், கண்டிப்பாக படிக்க வைப்பேன். ஏன்? என் நாட்டின் பிரதமர் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கட்டும். ஏங்க, தமிழ்நாட்டிலேருந்து பிரதமர் வரட்டுங்க. ஏன் தமிழ்நாட்டில் பிரதமர் வந்தால் தமிழில் பேசுனா அவங்க பூரா தமிழ் கற்றுக்கிட போகிறாங்களா? அப்பவும் அவங்களுக்காண்டி ஹிந்தி தானே பேச போகிறீங்க. இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஹிந்தி வேண்டான்னு பேசின அந்த கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் அந்த மாநிலத்துக்கு போகும்போது அவங்க மொழியை எழுதி வச்சு தானே படித்தார், அதே டிரான்ஸ்லேட் மாடலில். என்ன ஹிந்தி ஒழிக அப்படின்னு நீங்கள் பேசிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சொகுசாக நல்ல மொழியை படிக்க வச்சு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு நீங்கள் சேஃபாக செட்டில் ஆயிடுவீங்களா? நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ற கேள்வி கேட்க விரும்புகிறேன். அரசாங்கம் எந்த மொழி வேணால் கற்றுக் கொடுக்கட்டுங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்கட்டும், டச்சு கற்றுக் கொடுக்கட்டும், சைனீஸ் கற்றுக் கொடுக்கட்டும், பார்சினிய மொழியை கற்றுக் கொடுக்கட்டும், அரபிக் கற்றுக் கொடுக்கட்டுங்க, அரமாய்க்கு மொழியை கற்றுக் கொடுக்கட்டும், பைபிள் ஒரிஜினல் எழுதப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கட்டுங்க, சீன மொழியை கற்றுக் கொடுக்கட்டுங்க, மேண்ட்ரின் கற்றுக் கொடுக்கட்டுங்க, மலாய் கற்றுக் கொடுக்கட்டுங்க. நான் கற்றுக்குறேன். மலேசியா போகிறேன், இந்தோனேஷியா போகிறேன், தாய்லாந்து போகிறேன், கற்றுக்கிட்டோம். எந்த நாட்டுக்கு எங்களுடைய மொழி போகிறேன். நான் என்ன படிக்கணும்னு என் பிள்ளை என்ன படிக்க நான் டிசைட் பண்ணுறேன். அந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க. அதுதான் அந்த நாட்டினுடைய அரசியல் வியாபாரிகள்கிட்ட கேட்டுக்க விரும்புகிறது. உங்கள் பிள்ளைங்க என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற சாய்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது. ஏழை விட்டு பிள்ளைகள் எது படிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இது அயோக்கியத்தோட உச்சம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை தட்டி படிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய மாநில அதிகாரத்தை வச்சு. இது அயோக்கியத்தோட உச்சம். இந்த உச்சம் தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறதான் தமிழகத்தின் வாக்காளராக இருக்கிற என்னுடைய வேண்டுகோள் கலந்த கோபம். சரின்னு ஏற்றுக்கங்க, சரின்னு ஏற்றுக்காமல் போங்க. சமீபத்தில் தனித்து தான் நிற்கிறேன்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி கூட என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி விருப்ப மொழியாக வச்சுக்கிடுங்க, ஆனால் இந்தியை பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்குது. விருப்ப மொழி எங்கேயோ படிக்கிறது. நான் என்ன படிக்கணுங்கிற முடிவை அரசியல்வாதிகள் நீங்கள் எடுக்காதீங்க. என் புள்ள என்ன படிக்கணுங்கிற முடிவை பெத்த தகப்ப நான் எடுத்துக்கிறேன். எங்கள் அப்போ முடிவு எடுக்க முடியல, ஏன்னா நீங்கள் பண்ண அரசியல் கூத்து. இப்போது டெக்னாலஜி ஓப்பன் அப் ஆயிடுச்சு. எல்லாம் ஏஐலேருந்து எல்லா விஷயமும் கிடைக்குது. ஏவாவோ என்ன காலத்தில் என்ன பண்ணால் எல்லாம் தெரியுது. எங்களுக்கு எல்லா மொழியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் கொடுங்க. நாங்கள் தேடி எது வேணுமோ படிச்சுக்கிறோம்.